யாரும் வரல. அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துட்டு உட்காந்து வந்த வேலையை முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஐயோ பெருமாளே! ஐயோ பார்த்துக்கிட்டாலே. ஏய்யா, யாய் அப்படி காடு மேரா தெரியுற? உன் வீட்டுல கக்கூஸ் இருக்கா இல்லையா? அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கிற, கக்கூஸ் கட்டலையா? கக்கூஸ்லாம் இருக்குதும்மா. இப்படி காத்தோட்டமா போலாமேன்ட்டு வந்தேன். ஐயோ, இதுல என்னய்யா உனக்கு? அங்கே நாகரிகமா இருந்துட்டு வரத விட்டுட்டு இப்படி பெரிய மனுஷன் வெளியில வந்து சீ சீ. ஐயோ இப்போ வேற. ஐயோ, இங்க பக்கத்துல ஆறு இருக்குது, குளம் இருக்குது. நார் அடிச்சுட்டு கீரை அடிச்சுட்டு போனா அம்பிடுத்தான். நான் மாட்டை கொண்டு வந்து விட்டு இங்கதான் தண்ணிக்கு காட்டுறேன். நீ என்னையா இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டே கழுவிட்டு போவியா? தண்ணியை அசுத்தம் பண்ணிடாதியா? இப்போ வேற பார்த்தோமா போனமானு இல்லாம வம்புக்கு அலையிறான். ஐயோ, இது நம்ம சின்ன தள்ள. ஐயோ, நமக்கு ரொம்ப யோக்கிய மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இப்படி கள்ளக்காதல் தொடர்பு வச்சிருக்கேன் அத்தை. சி, அதில் போய் போய் இந்த ஆளு கூட. ஐயோ அத்தை, வாடி ரோட்டனு, எப்படி இருக்கிற? உன் புருஷன் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏ ரோட்டனு, நேத்து நீ அந்த நிச்சயதாரத்துல உன்னை நான் பார்த்தேனே. ஆமா, நான் தான் அது. உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க கையில எதுக்கு சொம்பு வச்சிருக்கீங்க? நான் ஆத்துல தண்ணி இருக்குது மோண்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, ஏன் உங்க வீட்டுல சொம்பு தண்ணி கூட கிடைக்காதா? ஏயா பெரியவரே? ஏ அதை விட்ரி, பெரியவர் வந்த வேலையே வேற. அதை விடு. அப்புறம் என்ன, உன் புருஷன் அண்ணனும் ஒற்றுமையா இருக்கிறாங்களா? அத்தா, நீ சொன்ன மாதிரி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ரெண்டு பேரும் பிரியவே மாட்டிக்கிறாங்க அத்தா. என்ன சிண்டு முடிஞ்சு ரோட்டனு? குடும்பத்தை கலைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஐயோ, இது எங்க குடும்ப விஷயம், நீ ஏன் தலையிடுற? ஏய், இங்க பாருடி, நான் சொல்றத கேளு. இந்த ஆள் இருக்கான், அப்புறம் பேசிக்கலாம். ஏத்தா, உனக்கு தெரியாது, இவரும் நம்பால மாதிரிதான். இவரு இப்ப பாரு, நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஐயா பெரியவரே, நேத்து நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அங்க உங்களை அவமானப்படுத்துறாங்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு மனசே கஷ்டமா இருந்துச்சு. ஆமா ஆமா, அந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எப்படியாவது ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன். என்னடி, இந்த ஆளு கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்கு பிளான் போடுறான்? நம்மள விட பெரிய ஆளா இருப்பானோ? ஏத்தா, அப்படிதான். இந்த ஆளு ரொம்ப கேடி தெரியுமா? பெரியவரே, எனக்கும் பிடிக்கல அந்த கல்யாணம். வந்து ரொம்ப ஓவரா பண்றாங்க, பணக்காரங்கன்ட்டு திமிர் காட்டுறாங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்துவோம், சரிங்களா? ஐயா, கல்யாணத்தை நிறுத்ததுல உனக்கு சந்தோஷமா? எனக்கு இந்த ஊர்லயே அந்த சரளா தான் எதிரி. ரொம்ப ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருக்கிறா. அவ குடும்பத்தை எப்படியாவது நல்லா நடுத்தருக்கு கொண்டு வரணும்னு நிறைய தடவை நினைச்சா, அவன் நடக்கல. அவ பொண்ணு கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவோம்யா, 3 பேரும் சேர்ந்து. அத்தை, கவலையை விட்டுட்டா, இவர் பார்த்துக்கு வர எல்லாத்தையும். நம்ம இவருக்கு துணையா இருந்தா மட்டும் போதும். கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்துறோம். பிளானை நாளைக்கு போடுறோம். நாளைக்கு எல்லாரும் இந்த இடத்துக்கே வந்துருங்க. பெரியவரே, சும்மா சும்மா வர முடியாது. என் புருஷனுக்கு சந்தேகம் வந்துடும். நான் வாழ வேண்டியவன், சொல்றத கேளுங்க. இன்னைக்கு பிளான் என்னன்னு சொல்லுங்க. ரோட்டன், நீ தான் சரளா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்க. அங்கே என்ன நடந்தாலும் உனக்கு தெரிஞ்சிடும். அந்த பொண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ எந்த சைடு வராங்கன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு. அங்கே வச்சு பையனை கடத்திடுவோம். சரியா? கடத்தி 2 மாதத்துக்கு விட்டுருவோம். கல்யாணம் போயிட்டு வரும்போது மறைச்சி வச்சிருவோம். ஐயே, இது மொக்க ஐடியாவா இருக்கு. தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. படத்தெல்லாம் பார்க்கலையா? கிளைமேக்ஸ்ல மாப்பிள்ள வந்துருவாரு. ஐயோ, என்னையா பார்க்க ரவுடி மாதிரி இருந்துக்கிட்டு மொக்கையா ஐடியா கொடுக்குற? செண்டு முடிஞ்சு நீ தான் நல்லா முடியுறியே, நீ சொல்லு. ஐயோ, ஆளையே தீத்துட்டா. என்ன சொல்ற? ஆமா, ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவோம். அடிபட்டு கிடக்கட்டும் 4 மாசத்துக்கு. அவசரம்னு சொல்லி 2 வீட்ல யாராவது ஒருத்தர் கல்யாணத்தை நிறுத்துவாங்க. நிறுத்த வைக்கிறோம். என்னையா, உனக்கு ஓகேவா? பரிபூர்ண சம்பந்தம். ஏய் ரோட்டன், என்னடி உனக்கு ஓகேவா? யோசிக்கிறத பார்த்தா என்ன யோசனை? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லு. ஏக்கா, ஆக்சிடென்ட் பண்ணா பயமா இருக்குதுக்கா. மாட்டிக்குவோமா? தப்பு இல்லையாதே. என்னடி, என் மருமகன்னு நினைச்சா கருணை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஏண்டி? ஓகே ஓகே. அந்த பிள்ளைய தூக்கி வளர்த்தனா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி சர்க்காயிட்டேன். பரவாயில்ல, நீங்க பண்றத பண்ணுங்க, சக்சஸா பண்ணுவோம். ஓகே, பிளான் சக்சஸ். அப்பா. என்னம்மா? அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏம்மா? இல்லைப்பா, கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீ என்னம்மா பண்ண மன்னிப்பு கேட்கறதுக்கு? இல்லைப்பா, நேற்று கார்த்திக்கோட அப்பா உங்களை அவ்வளோ அவமானப்படுத்தினாருப்பா. ஆனாலும் பொறுமையாக இருந்தீங்கப்பா. அது எதுக்காகன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனால் நான் உங்கள் பையனை காதலிக்கிறேன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவர் இவ்வளோ அவமானப்படுத்துகிறாரேப்பா. இன்னும் தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் எதை வேணால் செய்வார்ப்பா. அதனால் நீங்கள் சொல்கிற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. சுஜி, என்னம்மா என்ன சொல்ற? ஆமாப்பா,
அவங்க ரொம்ப பெரிய இடம்தான்ப்பா. அந்தளவுக்கு அவங்க அப்பா ரொம்ப கெட்டவரும். நேற்று தான்ப்பா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எதையும் செய்ய துணிவாருப்பா. நான் உங்கள் பையனை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு என்ன வேணா பண்ணால் சரிப்பா. உங்களை ஏதாவது பண்ணிட்டா நிச்சயமாக அந்த குற்ற உணர்ச்சி என்னை கொன்னுடும்ப்பா. அவர் நல்லவரே கிடையாதுப்பா. எதுவுமே இல்லாத பேய் உங்களை எப்படி அவமானப்படுத்தினாரு நேற்று அத்தனை பேருக்கு முன்னாடி. எனக்கு அவங்க பையன் வேண்டாம்ப்பா. எனக்கு என் காதலை விட எங்கள் அப்பா தான் எனக்கு முக்கியம். அட என்னம்மா, அழுவதம்மா, அப்பா நான் இருக்கிறேன்ல, அதெல்லாம் சரியாக போயிடும். விடுமா. எப்படியாவது அவர் காலில் கையில் விழுந்தாவது நான் இதுக்கு பேசுகிறேம்மா. இல்லைப்பா, அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாதுப்பா. நீங்கள் சொன்னீங்கப்பா, ஆனால் நான் கேட்கலப்பா. அம்மாடி, எனக்கு அவரை பற்றி தெரியும். அவருக்கு ஆள் பலம் பணம் பலம் எல்லாம் இருக்குது. அவரை பகைச்சிக்கிட்டு நம்ம இந்த ஊரில் வாழ முடியாது. சரி, எதுக்கும் போயிட்டு அவர்கிட்ட கேட்கலாம். நீ அழுவாதம்மா. அப்பா, என்னப்பா நீங்கள் நேற்று நம்ம யாரோ தான்ப்பா. அதுக்கே நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தினாரு. உங்களை எச்சியில் எடுக்க சொன்னார். எனக்கு எந்த மாப்பிள்ளையும் வரலையான்னு கேட்டால் அவமானப்படுத்தினாருப்பா. நகை நட்டுலாம் போடுவீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி எப்படி பேசுனாங்க. வேண்டாம்ப்பா, நீங்கள் போய் எனக்காக கேட்டால் அவமானப்படுறத விட எதுவும் வேண்டாம்ப்பா. அது மட்டும் இல்லைப்பா, உங்களை நக்கலாகவே பேசி கிண்டலாக பேசி உங்கள் ரேஞ்சுக்கு என் வீட்டு பையன் கேட்குதுன்னு அசிங்கப்படுத்துவாங்கப்பா. வேணாப்பா. என்னம்மா, அவர்கிட்ட அவமானப்படுத்துறது எனக்கு என்ன புதுசா என்ன? என் பெத்த மவ, என் மவளுக்காக நான் எல்லாரும் காலையும் உழுவ தயாராக இருக்கேன். அவ்வளோ அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த ஊரில் நான் வாழ்கிறேன்னா எதுக்கு? என் பிள்ளைக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு. அவங்கள நான் பகைச்சிக்கிட்டா ரோட்டில் போகிற வரப்போ என் பிள்ளைய யாராவது பண்ண மாட்டானுங்க மனசில் வச்சுக்கிட்டு. அதனால தாம்மா நான் அப்படியே அமைதியாக போகிறேன். எல்லாம் உனக்காண்டி தான். அப்பா, கார்த்திக் வந்திருக்காப்பா. வாங்க தம்பி. சுஜி, நேற்று எங்கள் அப்பா பேசினதுக்கு உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் சுஜி. கார்த்திக், நான் முடிவு பண்ணிட்டேன் கார்த்திக். நீ எனக்கு இனிமேல் வேண்டாம் கார்த்திக். உங்கள் அப்பா சொல்லிட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இன்னும் நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சுன்னா உங்கள் அப்பா எங்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவே என்னையை கொன்னுடுவாங்க. எங்களுக்கு எங்கள் உயிர் முக்கியம். எங்கள் அப்பா எனக்கு முக்கியம். எனக்கு என்ன ஆனாலும் சரி, எங்கள் அப்பா வாழணும். அம்மா, ஏம்மா தம்பிக்கிட்ட போய் இப்படி பேசுகிற? அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள். எங்கள் அப்பா அப்பையிலேருந்தே இப்படி தான் பேசுவார் அங்கிள். அங்கிள், அவர் அப்படி பேசுனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அங்கிள்? அங்கிள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அங்கிள். சுஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுஜியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அங்கிள். கார்த்தி தம்பி, நீங்கள் பெரிய இடம், நாங்கள் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க. எப்படியா நமக்கு செட் ஆகும் சொல்லுங்கய்யா. உங்கள் அப்பா வேற எங்களை இந்த ஊரை விட்டே விரட்டிடுவார், இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவாருயா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா. அங்கிள், அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நான் இருக்கேன் அங்கிள். கண்டிப்பாக சுஜிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும். முதல்ல சிவா கல்யாணம் நடக்கட்டும் அங்கிள். கண்டிப்பாக நான் சுஜியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண போகிறேன். கார்த்திக், என்ன கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறீங்க? என் கல்யாணம் என்றைக்குமே எங்கள் அப்பா முன்னாடி தான் நடக்கும். எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு, சரியா? சும்மா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத. எங்கள் அப்பா முன்னாடி தைரியமாக கல்யாணம் பண்ண முடியுமா? அப்படின்னா ஓகே. சுஜி, அங்கிள் நம்ம கூட தான் இருப்பார். அங்கிள், நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி. சுஜியை நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என் கூட இருப்பீங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சால் தானே தடுப்பார். பண்ண பிறகு ஒன்றும் பண்ண மாட்டார் அங்கிள். இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு சரியாக வரும், சரியா? ஆனால் கல்யாணம்னு வரும்போது வேண்டாம் கார்த்திக், இதோட விட்டுருவோம். உங்கள் அப்பா அதுக்கப்புறம் மட்டும் என்ன சும்மா இருப்பாரா என்ன? ஆள் வச்சு கொல்ல கூட தயங்க மாட்டார் உங்கள் அப்பா. அம்மா, சுஜி, ஏன் தம்பிக்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்க? கார்த்தி தம்பி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும்யா, எதுவுமே நல்லதாக தான் நடக்கும். பொறுமையாக இருங்க 2 பேரும். ஆண்டி, வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. என்னே சுப்பையா அண்ணே, நேற்று நானே உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நானே உன்னை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருண்ணே. ஐயோ, என்னம்மா நீ? பரவாயில்லம்மா, நீ என் தங்கச்சி மாதிரி. உனக்காண்டி தாம்மா நான் வந்தேன். இல்லைண்ணே, என்ன சுப்பையா அண்ணே,
என்ன இருந்தாலும் இந்த தம்பியோட அப்பா உங்களை அப்படி பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் ஏன் விருந்தினராக வந்தீங்க, அவர் அந்த மாதிரி பேசிவிட்டாரு. என்ன மன்னிச்சிடண்ணே, அது எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் தீராது. அது மட்டும் இல்லை, சுச்சி வந்து எனக்கு பொண்ணு மாதிரி. அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல, அவள் கண்ணு முன்னாடி அத்தனை தடவை அவமானப்படுத்தும் போது. சுச்சிம்மா மன்னிச்சிடும்மா. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்கள் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் தம்பி, 2 பேரும் காதலிச்சிட்டிங்க. உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் கௌரவத்துக்காக கௌரவ கொலை செய்யக்கூட தயங்காத ஒரு ஆள். அவருக்கு எல்லாமே பணம் தான். பணம் மட்டும்தான் முக்கியம். மனுஷர்களோட உறவும் தேவையில்ல, உணர்வும் தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு ஆள். சுஜிமா, நீ என் பொண்ணு மாதிரி. எப்படிம்மா அந்த வீட்டில் வாழுவ சொல்லுமா? அம்மா, அதாம்மா இப்போ பேசிகிட்டு இருந்தோம். கார்த்திக் எனக்கு வேண்டான்னு அவங்கிட்டயே சொல்கிறேம்மா. அதெல்லாம் தப்புமா. 2 பேரும் காதலிச்சிட்டிங்க. சேர்ந்து வாழ்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும். நான் இருக்கேன், நான் அப்படியே விட்டுற மாட்டேன். சரியா? முதல்ல செனி கல்யாணம் நடந்து முடிஞ்சவனையும் அடுத்து அவர்கிட்ட நான் பேச பார்க்குறேன். அவர் ஒத்து வரலையா, தெரியாமல் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரியா? சிவாவோட குடும்பம் என் குடும்பம் இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம். நீங்கள் 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியா? என் பையன் மாதிரி, அவன் என் பொண்ணு மாதிரி. 2 பேரும் என் பிள்ளைங்க தான். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்ல. நான் இருக்கீங்க, எதுக்கும் கவலைப்படாமல் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் எல்லாம் நடக்கும். எடுத்தோம் கவுத்தோன்னே யோசிக்கக்கூடாது. அப்பா இப்படி பேசிட்டாரான்னு 2 பேரும் ஓடி போகிறதுக்கோ அந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அது வந்து சரி வராது. சரியா? எதுவுமே பேசினாதான் பிரச்சனை தீரும். புரியுதா? என்ன சுப்பையா அண்ணே, நான் சொல்கிறது சரிதானே? சரியா சொன்னம்மா. பொறுமையாக இருக்க சொல்லி தான் நானும் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி சரி. கார்த்தி தம்பி, நீங்கள் நின்னா உங்கள் அப்பா எதுவும் பார்த்துருவாரு. நீ கிளம்புப்பா. ஆண்டி, நீங்கள் எங்கள் கூட இருக்கேன்னு சொன்னதே எனக்கு போதும் ஆண்டி. ரொம்ப நன்றி ஆண்டி. எனக்கு உங்ககிட்ட நின்று பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. என் ஃப்ரெண்டோட மாமியாராக போகிறீங்க. எனக்கு அம்மா மாதிரி. அது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. தம்பி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா. இப்போ என் பிள்ளை காதலிக்கலையா, என்ன பண்ணுறது? அல்லாது பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியன்ட்டு பெற்றவங்க வாழ்கிறோம். அப்புறம் உங்கள் சந்தோஷம் தானே முக்கியம் எங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வாரேன். நான் வாரேனே சுஜி, நான் வாரேன். கார்த்தி, உங்கள் அப்பா எதுவும் வந்துட போகிறார். நீயும் வா வா போகலாம். சுஜி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வரேன் அங்கிள், நான் வரேன் அங்கிள். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. அல்லாதம்மா, அதான் உன் ஃப்ரெண்டோட அம்மாவே இருக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. சரியா? வருத்தப்படாமல் இரு. சரிங்கப்பா. காசு பணம் இல்லைன்னா காதல் வரவே கூடாது இல்லைப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ வீட்டுக்கு போ, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். சரிப்பா.